நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் மருந்து தான் குணப்படுத்தும் என்று நினைக்கிறீங்களா? அது முழு உண்மை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே 24 மணி நேரமும் இடைவிடாமல் வேலை செய்யும் ஒரு சூப்பர் மருத்துவர் இருக்காரு. நீங்க தூங்கும் போதும் அவர் வேலை செய்வார், சாப்பிடும் போதும் வேலை செய்வார். உடலிலும் உணவிலும் இரத்தத்திலும் சேர்ந்துள்ள நச்சுக்களை வெளியேற்றுவது, சேதமடைந்த செல்களை சரி செய்வது, உடலுக்கு தேவையான சக்தியை உருவாக்குவது என ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கவனிப்பது அந்த மருத்துவர் தான். அவர் யாருன்னு தெரியுமா? அது நம்ம கல்லீரல் தான். ஆனா அந்த கல்லீரலுக்கே கொழுப்பு மூலம் பாதிப்பு வந்தா என்ன ஆகும்? அதுவும் ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் உடலின் பிரச்சனை வளர்ந்து கொண்டே செல்லும். இதைத்தான் ஃபேட்டி லிவர் அல்லது கல்லீரலில் கொழுப்பு அதிகமா சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இன்று பலருக்கும் உடம்புக்குள்ள தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு இந்த பிரச்சனை எளிதில் உருவாகும். ஆனால் இன்று மது குடிக்காதவர்களுக்கு கூட கல்லீரலில் கொழுப்பு வருவது ஆச்சரியமான ஒன்று. வலி இல்லை, பெரிய அறிகுறிகள் இல்லை என்பதால் பலரும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. கல்லீரலில் கொழுப்பு தானே, பெரிய பிரச்சனை இல்லை என்று நினைத்து பல வருடங்கள் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் கல்லீரலில் கொழுப்பு அதிகரித்து கொண்டே போனால் உடலில் இன்சுலின் பற்றாக்குறையும், அதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் சர்க்கரை நோய் உருவாக காரணமாகவும் அமையும். அல்லது உடலின் கொழுப்பின் அளவு உயரும் போது இரத்த அழுத்த பிரச்சனைகளும் உருவாகலாம். அது மட்டுமல்ல, கல்லீரல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டால் அதன் செயல்திறன் குறைந்து உடலின் நச்சுக்கள் வெளியேற்றும் திறனும் பாதிக்கப்படும். ஃபேட்டி லிவர் என்பது தனியாக வரும் ஒரு பிரச்சனை மட்டும் அல்ல. இது எதிர்காலத்தில் வரக்கூடிய பல நோய்களின் ஆரம்ப புள்ளியாகவும் உடலின் எச்சரிக்கை அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நம் உடலில் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் சில அறிகுறிகள் மூலம் நம்மிடம் உதவி கேட்கும். ஆனால் கல்லீரல் அப்படி இல்லை. அது அமைதியாக வேலை செய்யும். அதற்கு வரும் பாதிப்பை வெளிப்படுத்தாமலேயே வளர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனையின் தீவிரம் உச்சக்கட்டத்தை அடையும் போது உடல் கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை சிக்னலாக கூட இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு. கல்லீரலில் கொழுப்பு சேர காரணமாய் இருப்பது எது? உடல் உழைப்பு குறைவது, நீண்ட நேரம் அமர்ந்தே வேலை செய்வது, குளிர்பானங்கள், இனிப்பு உணவுகள், பேக்கரி பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அடிக்கடி உண்பது கல்லீரலில் கொழுப்பு சேர முக்கிய காரணங்களாய் இருக்கு. வயிற்று பகுதியில் அதிகரிக்கும் கொழுப்பு கல்லீரலையும் பாதிக்கிறது. மேலும் தூக்கமின்மை, அதிக கோபம் மற்றும் நீண்டகால மன அழுத்தம் கல்லீரலின் ஆரோக்கியத்தை முற்றிலுமா சிதைக்கிறது. கல்லீரலில் கொழுப்பு சேர்வது ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பலருக்கும் இதன் அறிகுறிகள் தெரிவதில்லை. இதற்கு முக்கிய காரணம், கல்லீரலின் திசுக்களில் வலியை உணரும் நரம்புகள் இல்லை. பிரச்சனை தீவிரமாகும் வரை உடல் எந்த வலியையும் உணர்த்தாது. இருப்பினும் அடிக்கடி சோர்வு, வயிற்று பகுதியில் வீக்கம், செரிமான கோளாறு, உடல் கனமாய் இருப்பது மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகள் தெரிந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். இந்த கொழுப்பை தொடர்ந்து அலட்சியப்படுத்தினால் கல்லீரலில் ஒவ்வாமை ஏற்படும். காயம் ஆறும்போது தோலில் தழும்பு வருவது போல கல்லீரலில் பாதிப்பு நீடித்தால் கல்லீரலுக்குள்ளேயே தழும்பு உருவாகும். இந்த நிலையைத்தான் லிவர் சிரோசிஸ் என்கிறோம். இது ஒரு ஆபத்தான நிலையாக பார்க்கப்படுகிறது. கல்லீரலில் கொழுப்பு என்பது கல்லீரலின் பிரச்சனை மட்டும் அல்ல. உங்கள் வாழ்க்கை முறையில் ஏதோ மாற்றம் தேவை என்று உடல் கொடுக்கும் எச்சரிக்கை சிக்னல். கல்லீரலின் கொழுப்பை நினைத்து பயப்பட வேண்டாம். ஆனால் அலட்சியப்படுத்தவும் கூடாது.
சரியான உணவு, உடல் உழைப்பு, போதுமான தூக்கம் மற்றும் மன அமைதி இவற்றின் மூலம் கல்லீரலை மீண்டும் ஆரோக்கியமாக மாற்ற முடியும். இதற்காக அடிக்கடி ஸ்கேன் செய்து பார்க்க தேவையில்லை. பாத நரம்பியல் சிகிச்சை, அக்குபஞ்சர் மற்றும் வர்ம சிகிச்சை போன்ற இயற்கை முறைகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் உடலில் உள்ள பிரச்சனைகளையும் இனி வரப்போகும் பாதிப்புகளையும் முன்கூட்டியே கண்டறிய முடியும். சிகிச்சையின் போது முதலில் தண்ணீர் தாகம் அதிகரிக்கும், இயல்பான உறக்கம் வரும். இதன் மூலம் உடல் சோர்வு நீங்கும். செரிமானத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பசியை தூண்டும். வியர்வை, மலம், சிறுநீர் முறையாக வெளியேறும். இதன் மூலம் கல்லீரலின் மேல் படிந்துள்ள கொழுப்புக்கள் படிப்படியாக கரைந்து உடலின் ஆரோக்கியம் மேம்படும். முறையான சிகிச்சையின் மூலம் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தி ஆரோக்கியத்தை எளிதாக மீட்டெடுக்கலாம். இது போன்ற இயற்கையான சிகிச்சை முறைகள் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஆலோசனைகளுக்கு நேரில் வந்து சந்தியுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.